ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நேற்று எடுத்த 2 கேஜிஸ் பட்டர்ஸ்காட்ச் செஞ்சுருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் டெக்கரேஷன் தான். டெக்கரேஷன் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தான் இதோட டெக்கரேஷன் வேலைகள் எல்லாமே பண்ணேன். நைட்டு பார்த்திங்கன்னா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் நைட்டெல்லாம் தூங்க முடியல. மார்னிங்கும் சீக்கிரமாகவே நான் எழுந்திரிச்சி இந்த கேக் ஒர்க் இருக்கிறதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சனால என்னால் ஷூட் பண்ண முடியல. குழந்தைங்கள வச்சுட்டு செய்யும்போது இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகணும். இந்த ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே செஞ்சு ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த லைட்டிங் ஒர்க்ஸ் செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டெப் கேக்குனா டயர் கேக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேலை நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கீழே சரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். இந்த ஸ்பேசர் கேக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் நமக்கு கம்மி. தனித்தனியாக தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். ஸ்பேசரை நடுவில் செட் பண்ணிவிட்டு தூக்கி வச்சா போதும். கேக் நான் இப்படி தான் ஃபைனலாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு இருட்டில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்தேன். அப்பயும் பார்த்திங்கன்னா விண்டோலேருந்து வர வெளிச்சம் உங்களுக்கு பிரைட்டாக தான் தெரியுது. ஃபைனலாக கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் பால்ஸ், சுகர் பால்ஸு அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கஸ்டமர் கொஞ்சம் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பீசஸ் பாக்கெட்டில் போட்டு ப்ரௌனீஸும் கேட்டிருந்தாங்க. அதுவுமே நான் பண்ணியிருக்கேன். ஒரு 60 பீசஸ் வர மாதிரி ப்ரௌனி ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கேக்கோட இந்த ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் கேக்ஸ் பிடிக்குது, செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 0 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். எடுத்த உடனே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே வாங்கி செய்யணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. கம்மியான ஒரு பீட்டர், நார்மலாக ஒரு பீட்டர் இருந்தால் போதும், நீங்களும் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் நான் ஃபைனலாக ப்ரௌனீஸும் பண்ணி பேக் பண்ணியாச்சு. மறக்காமல் இந்த கேக் டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.